Hi guys. ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நண்பா, நேற்று வந்து ஒரு லைவ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ என்னுடைய 100th வீடியோ லைவ்ன்ட்டு ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து வந்திருந்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 240 பேர் கிட்ட வந்திருந்தீங்க. ஸோ ஃபுல்லாக சொல்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டீங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணேன்னு நினைக்கிறேன். 1-2 கொஸ்டின்ஸ் தவிர வந்து மற்ற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணேன். ஸோ அந்த 1-2 கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தர் வந்து இன்லைன் 4 இன்ஜின் பற்றி சொல்லுங்கன்னாரு, இன்னொருத்தர் வந்து கிளச்சை பற்றி சொன்னார், கிளச்சை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து இன்லைன் 4ம் சரி கிளச்சு பற்றியும் சரி, நான் ஜஸ்ட் வந்து அந்த லைவ்ல வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணல. தென் நானும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு தான் சொல்லணும். ஸோ என்னோட ஒப்பீனியன் வேணா அந்த டைம்ல வந்து சொல்லிடலாமே தவிர வந்து ஃபுல்லாக சொன்னாதான் உங்களுக்கு வந்து புரியும், ஏதாவது ஒரு நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணல. அவர் 2-3 தடவை கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் பர்சனலா அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு தடவை சொல்றேன்ட்டு. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து என்ன கேட்க போறேன்னா, எஸ், அந்த டாபிக்ஸ்லாம் ரொம்பவே நல்ல டாபிக்ஸ் தான். நானும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நீங்க வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் பண்றேன். ஸோ இப்போ இன்லைன் 4ன்ட்டு இல்லை, ஸோ இன்ஜின்ல இருந்து இன்ஜின், கிளச்சு, கியர் பாக்ஸ், ஸோ வண்டியில இருக்க எல்லா பார்ட்ஸும் தனித்தனியா ஒரு வீடியோவா பண்ணலாமா? ஸோ உங்ககிட்ட தான் நான் இப்போ வந்து டாபிக் கேட்குறேன். ஸோ நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்துட்டு போறேன். வரிசையா இன்ஜின்ல இருந்து ஒவ்வொரு பாட்டுக்கும், பைக்ல எக்கச்சக்கமான பார்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா பார்ட்ஸும் வந்து நம்ம தனித்தனியா வந்து ஒரு வீடியோவா, இன்ஜின்னா எத்தனை டைப் ஆஃப் இன்ஜின் இருக்கு, ஸோ எதுக்கு இன்ஜின்ல வந்து என்னென்ன யூஸ், என்னென்னலாம் நடக்குதுன்ற எல்லா விஷயங்களையும் பத்தி நம்ம வந்து அந்த வீடியோல வந்து பேசலாம். ஸோ இன்ஜின் மட்டும் இல்ல, எல்லா இதை பத்தியும் பேசலாம். ஸோ அந்த வீடியோ வந்து பண்ணலாமா வேணாமா, அந்த சீரீஸ் மாதிரி வந்து கொண்டு போலாமா வேணாமான்ட்டு உங்கள்கிட்ட டாபிக் கேட்கறதுக்காண்டி தான் இந்த ஒரு இது. அது என்ன பண்ணலாம்ன்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எல்லா வீடியோவும் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். தென் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து நான் ஆக்சுவலா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கோப்ரோவோட ஷார்ட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷார்ட்டி வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா அமேசான்ல தான் வாங்கினேன், நான் வாங்கல. என்னுடைய யூடியூபர் பிரதர் ஒருத்தர் வந்து, ராஜ் பிரதர்ன்ட்டு ஒருத்தர் வந்து, ஆக்சுவலா இது வந்து நார்மலா வாங்கினா 3500 கிட்ட வரும். ஸோ கோப்ரோவோட ஷார்ட்டி தான். ஸோ அதோட குயிக் அன்பாக்சிங் மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் பேசுறேன். பாத்துட்டீங்களா? ஸோ சும்மா ஒரு சின்ன வீடியோ தான், ஆங்கிள் கூட கரெக்டா இல்லை. நான் இது வந்து அன்பாக்ஸ் பண்றப்ப எடுத்தது, சும்மா அப்படியே நான் போட்டு விட்டுட்டேன். ஓகே, நம்ம மெயின் மேட்ருக்கு வந்துடும். ஸோ இது வந்து நார்மலா வாங்கினா 3500 கிட்ட வரும். ஸோ ஏதோ அமேசான்ல ஏதோ கிளிட்ஜ் என்னமோ சொன்னாங்க. ஸோ அவர் வந்து 380 காட்டுதுன்ட்டு நைட் ஒரு 1 மணி போல வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாப்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டர் போடுறேன். எனக்கு ஆர்டர் போட போறேன், உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா நான் ஆர்டர் போடுறேன்ற மாதிரி வந்து சொன்னாரு. சரி ஓகே, நம்ம கிட்ட வந்து கோப்ரோ கிடையாது, அப்புறம் எதுக்குற இந்த கோப்ரோ ஷார்ட்டின்ட்டு நினைப்பீங்க. ஸோ ஓகே, எப்படின்னு நான் வந்து கோப்ரோ வந்து வாங்க தான் போறேன். நான் மோஸ்ட்லி வந்து வித்தவுட் பில் அந்த மாதிரி தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால ஓகே, அதோட ஷார்ட்டி வராது. தென் வந்து வாங்குவோம், இப்பயே வாங்கி வச்சுப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தானே, அப்படியே ஆர்டர் போட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்கு இதுவும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஷார்ட்டி. நான் ரொம்ப பெருசா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் நான் யூஸ் பண்ணாதனால எனக்கு தெரியல. பட் ஆனால் நல்லா தான் இருக்கு, ரொம்ப ஹேண்டியா. ஸோ கோப்ரோல வந்து பிளாக் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து இது வந்து எல்லா ஆக்ஷன் கேமராவோடையும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஆக்ஷன் கேமரா இப்போ வந்து இல்லை என் கையில. ஸோ கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறேன், வீடியோலாம் போட மாட்டேன், ட்ரை பண்ணி பார்க்கறேன். இந்த இதுவும் நல்லா இருக்கு. 380க்கு கண்டிப்பா ஒருத்தன்னு தான் சொல்லுவேன். கோப்ரோ பிராண்டிங்லாம் இருக்கு. ஸோ நல்லாவே இருக்கு, ரொம்ப ஷார்ட்டியா, பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 380க்கு ஒருத்து தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கிருந்து பெங்களூர்ல இருந்து கொரியர் போட்டு விட்டாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 180 அந்த மாதிரி. ஸோ 560 டோட்டலா வாங்கினேன். ஆனா வெளியே சும்மா நார்மலா வாங்கினா இது கண்டிப்பா 3000, 3500, 2800 ஒவ்வொரு செல்லர் வந்து ஒவ்வொரு மாதிரி வித்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம வாங்கியாச்சு, அதோட வச்சுப்போம். ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட டாபிக் கேட்கணும் தான் மெயின். ஸோ அப்படியே வந்து நம்ம வாங்கின ப்ராடக்ட் பத்தியும் ஒரு குட்டி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த டாபிக் பத்தி பேசலாமா வேணாமான்ட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு
அப்படியே உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காண்டி சொல்றேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா கைஸ்.